குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மைக்ரோ கண்ட்ரோலில் 8051 உள்ள நிமோனிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த இடத்துல நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூவ் ஏ ஹேஷ்டாக் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஹேஷ்டாக் டேட்டா அப்படிங்கிற இடத்துட்டு நம்ம ஒரு டேட்டாவை கொடுப்போம். 51 இல்லாட்டி 5 4 7 8 அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுத்தோம்னா அந்த டேட்டா வந்து அக்குமுலேட்டருக்கு மூவ் ஆகும். அதான் வந்து மூவ் ஏ ஹேஷ்டாக் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டு கொடுத்துருப்பாங்க. அட்டு கொடுத்து ஏதாச்சும் ஒன்று ஆர்ஐ இல்லாட்டி அட்டு டேரக்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துட்ட அந்த அட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த பிளேஸில் உள்ள அட்ரஸை குறிக்குது. அட்டுனா என்னதுன்னா அந்த பிளேஸில் உள்ள அட்ரஸை குறிக்குது. ஹேஷ்டேக் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. 5 4 இல்லாட்டி 2 1 அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதை தான் அந்த ஹேஷ்டேக் குறிக்குது. மற்றபடி இந்த ஆர்என் அப்படிங்கிறது ரெஜிஸ்டரை குறிக்குது, ஏங்கிறது அக்குமுலேட்டரை குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரக்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேரக்ட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு அட்ரஸை குறிக்குது. சரிங்களா, அந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ மூவ் R1 ஒரு அட்ரஸ், இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் உள்ள ஏதாச்சும் ஒரு மெமரியோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதான் டேரக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாச்சு. செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். மூவ் RN, A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. RNங்கிறது எந்த ரெஜிஸ்டராக வேணாலும் இருக்கலாம், A அப்படிங்கிறது நம்ம அக்குமுலேட்டராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் உள்ள வேல்யூ தான் லெஃப்ட் சைடுக்கு போகும். சரியா, ரைட் சைடில் அதாவது ஏல உள்ள மூவ் அப்படிங்கிற கமெண்ட்டை பார்த்தோன்னையுமே எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்னா அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூ வந்து ஆர்என்னுக்கு மூவ் ஆகும். சரிங்களா, அப்போ ரைட் சைடு பார்த்துட்டு ரைட் சைடில் என்ன இடம் இருக்குதோ அந்த இடத்துல உள்ள வேல்யூ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு உள்ள டெஸ்டினேஷனுக்கு போகும். சரிங்களா, அப்போ ஏங்கிறது இங்கே நமக்கு சோர்ஸு, ஆர்என்ங்கிறது நமக்கு டெஸ்டினேஷன். இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஆர்என் டேரக்ட்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ வந்து என்ன ஆகும்னா எனக்கு ஆர்என்னுக்கு மூவ் ஆகும். அடுத்தது பாருங்களேன், மூவ் ஆர்என் ஹேஷ்டாக் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஹேஷ்டாக் டேட்டானா அவனுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, 5 அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருப்பாங்க. அப்போ 5ங்கிற டேட்டா எங்கே போகும்னா ஆர்என் அப்படிங்கிற ரெஜிஸ்டருக்கு போகும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் டேரக்ட் ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூ நான் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பேன். டேரக்ட்னா எப்போதும் போல் அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸ்க்கு மூவ் ஆயிரும். அடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா ஆர்என், மூவ் டேரக்ட் ஆர்என்னா ரெஜிஸ்டரில் உள்ள வேல்யூ டேரெக்டாக ஏதாச்சும் ஒரு அட்ரஸ்க்கு போகும். சரிங்களா, பைட் அட்ரஸ்க்கு போகும். அடுத்து வந்து மூவ் டேரக்ட் டேரக்ட், அதாவது ரெண்டு அட்ரஸ் எடுத்துக்கிறோம். சரியா, ஒரு அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு டேட்டாவை மூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்கள், மூவ் டேரக்ட் அட் ஆர்ஐன்னு கொடுத்துருக்காங்க. அட் ஆர்ஐன்னா என்னென்னா ஆர்ஐ அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அந்த அட்ரஸில் உள்ள டேட்டா டேரெக்டாக எந்த டேட்டாவுக்கு போகணும், எந்த அட்ரஸ்க்கு போகணும்னு சொல்லியிருக்கணும் அந்த அட்ரஸ்க்கு போயிடும். சரிங்களா, இப்போ இந்த அட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னா R1 RI அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ வந்து டேரெக்டாக இங்கே எனக்குள்ளே இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு போயிடும். சரிங்களா, இப்போ மூவ் டேரக்ட் ஹேஷ்டாக் டேட்டா அப்படின்னா ஒரு டேட்டா 5 அப்படிங்கிற டேட்டா வந்து டேரெக்டாக ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸில் போய் மூவ் ஆயிரும். ஓகேயா, அடுத்து வந்து மூவ் அட் ஆர்ஐ அக்குமுலேட்டர் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன ஆகும்னா அக்குமுலேட்டர் உள்ள வேல்யூ ஆர்ஐ அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம். சரிங்களா, அந்த அட்ரஸில் போய் சேவ் ஆயிரும். ஓகேயா, இப்போ இது வந்து டேரெக்டாக இங்கேக்குள்ள மூவ் ஆர்ஐயில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்ஸு ஏன்னு கொடுத்தாலும் போகும். அதே போல் இந்த ஆர்ஐ ரெஜிஸ்டரில் ஏற்கனவே எந்த அட்ரஸில் போய் லோட் பண்ணியிருக்கணுமோ அந்த அட்ரஸை லோட் பண்ணி வச்சுட்டு அங்கே இந்த கமெண்ட் கொடுத்துட்டோன்னா அக்குமுலேட்டரில் உள்ள 5ங்கிற வேல்யூ என்ன ஆயிரும்னா ஆர்ஐ அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் உள்ள அட்ரஸ் இருக்குல்ல அந்த அட்ரஸ்க்கு டேரெக்டாக போயிடும். அடுத்து பாருங்கள், மூவ் அட் ஆர்ஐ டேரக்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து டேரெக்டாக ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். டேரக்ட்டுங்கிறது வந்து ஒரு அட்ரஸ். சரிங்களா, எந்த அட்ரஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ ஆர்ஐ அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்க்கு மூவ் ஆயிரும். ஓகேயா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கடைசியாக உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள்.
மூவ் அட் ஆர்ஐ கமா ஹேஷ்டாக் டேட்டா. ஹேஷ்டாக் டேட்டானா என்ன ஆகும்னா, நம்ம ஒரு 5 10 அப்படிங்கிற டேட்டா வந்து ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸில் போய் லோட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டிபிடிஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு 16 பிட்டு டேட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம 8 பிட் டேட்டாவை பற்றி பார்த்தோம், 8 பிட் அட்ரஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து 16 பிட் அட்ரஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அதாவது 16 பிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 16 பிட்டு இருக்கக்கூடிய டேட்டா இருக்கக்கூடிய பாயிண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நான் இந்த ஹேஷ்டாக் டேட்டா அப்படின்னா 1 அப்படிங்கிற வேல்யூ என்ன ஆயிரும்னா டிபிடிஆரில் மூவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து கமெண்ட் பாருங்களேன். மூவ் ஏ கமா அட்டு ஏ ப்ளஸ் டிபிடிஆர்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த டிபிடிஆரும் அக்குமுலேட்டரும் சேர்ந்து ஒரு அட்ரஸை காட்டும். சரிங்களா? டிபிடிஆரில் உள்ள வேல்யூவும் அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூ சேர்ந்து எனக்கு ஒரு அட்ரஸை காட்டும். அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ அக்குமுலேட்டருக்கு மூவ் ஆயிரும். அதான் வந்து இந்த கமெண்ட்டு. அடுத்த கமெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் தான் ப்ரோக்ராம் கவுண்டர் பிசியில் உள்ள அட்ரஸும் ப்ளஸ்ஸு ஏயில் உள்ள அட்ரஸ் அக்குமுலேட்டரில் உள்ள அட்ரஸும் சேர்ந்து ஒரு அட்ரஸை இன்டிமேட் பண்ணும். அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ என்ன வேல்யூ இருக்கும், என்ன டேட்டா இருக்கும், அந்த டேட்டா வந்து எனக்கு அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஏ கமா அட்டு ஆர்ஐ. ஓகேயா? இப்போ அட்டு ஆர்ஐ அப்படின்னாவே அது ஒரு அட்ரஸை குறிக்குதுன்னு அர்த்தம். ஆர்ஐ அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூவை அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ஏ கமா அட்டு டிபிடிஆர். அதாவது டிபிடிஆரில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ ஏ அப்படிங்கிற அக்குமுலேட்டருக்கு போகுது. புரியுதுங்களா? இப்போ இதில் வந்து டிபிடிஆர் அப்படிங்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ 50 51 அப்படிங்கிற அட்ரஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ பார்த்தோன்னே கம்பைலர் எங்கே போகும்னா 50 51 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு போயிடும். 50 51ங்கிற அட்ரஸ்க்கு போயிடும். 50 51ங்கில் 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த 10 எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டுருன்னா நம்மளோட அக்குமுலேட்டரில் போட்டுரும். அதுதான் நடக்கும். ஓகேயா? இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மூவ் எக்ஸ் கமா அட் டிபிடிஆர். அதாவது இது இந்த டிபிடிஆரில் வந்து எக்ஸுங்கிறது எதை குறிக்குதுன்னா எக்ஸ்டர்னல் மெமரியை குறிக்குது. ரேம் வெளியே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரேமோட அட்ரஸை குறிக்குது. இது வந்து 8 பிட்டு. ஓகேங்களா? இதே டிபிடிஆரில் உள்ள அட்ரஸில் உள்ள வேல்யூவை எக்ஸுங்கிற எக்ஸ்டர்னல் மெமரிக்கு அதாவது அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ண கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ் எக்ஸ் கமா அட் டிபிடிஆர் கமா ஏ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிடிஆரும் ஏலையும் உள்ள அட்ரஸ் வந்து அதாவது 16 பிட் அட்ரஸில் உள்ள வேல்யூ வந்து எக்ஸுக்கு நமக்கு ஷிஃப்ட் ஆகுது, அக்குமுலேட்டருக்கு நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புஷ் டைரக்ட், புஷ் பாப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டாக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். புஷ்னா என்ன அர்த்தம்னா இதில் உள்ள டேட்டாவை புஷ் பண்ணி வெளியே எடுக்கிறது. ஓகேங்களா? புஷ் பண்ணி விடுறது தான் இந்த புஷ் டைரக்ட் அப்படிங்கிற இடத்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. புஷ் 50 51 அப்படின்னா இந்த நான் கொடுக்கக்கூடிய இந்த கமெண்ட்டை பார்த்த உடனேயுமே 50 51 அப்படிங்கிற இடத்துல அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நமக்கு வெளியே வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி பாப் டைரக்ட்னாலும் அதே போல் தான். பாப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பேன், அந்த அட்ரஸில் உள்ள டேட்டா வந்து நமக்கு வெளியே வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா XCHA, RN அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன். XCH அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன். அதாவது RNல உள்ள ரெஜிஸ்டரில் உள்ள வேல்யூவையும் அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகுது. அதே போல் தான் அடுத்தது டேரெக்டாக ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸில் உள்ள டேட்டாவும் அக்குமுலேட்டரில் உள்ள டேட்டாவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். அதே போல் அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா XCHA, அட் RI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது RI அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூவும் ஏல உள்ள அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குதுன்னு அர்த்தம். அதே போல் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா XCHD A1 அட் RI. அதாவது RIயில் உள்ள வேல்யூவும் அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவும் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அரித்மெட்டிக்னால் நமக்கு அண்டு, சப்ட்ராக்டு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு, அதே போல் இன்க்ரிமெண்ட்டு, டிக்ரிமெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்கிறோம். அதுதான் ரெண்டு ஆப்ரண்ட் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா
ஏ கமா ஆர்என் ரெஜிஸ்டரையும் அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ கமா டேரக்ட், ஆட் ஏ கமா டேரக்ட். அதாவது டேரக்ட்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம், அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ ப்ளஸ்ஸு அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்து எதில் ஸ்டோர் ஆயிருக்குன்னா அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடிஷன் அப்படின்னாவே கேரி உருவாகும். அந்த கேரியை நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது பின்னாடி வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம பார்ப்போம். அதே போல் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், ஆட் ஏ கமா அட் ஆர்ஐ. அதாவது அட் ஆர்ஐ அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆர்ஐ அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த ரெஜிஸ்டரில் உள்ள அட்ரஸில் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவையும் அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவையும் ஆட் பண்ணி அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட வேலை. அதே போல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆடு ஏ கமா ஹேஷ்டாக் டேட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டேட்டாவை கொடுத்துருவேன். 0011ஐயும் அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவையும் எனக்கு ஆட் பண்ணுங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு அக்குமுலேட்டரில் ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து இப்போ இதில் தான் நம்ம அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், ஆடு சி ஏ கமா ஆர்என் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன நடக்கும்னா சிங்கிறது கேரியை குறிக்குது. இப்போ கேரி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணும்போது கேரி வரும் இல்லையா, அந்த கேரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து கேரி ஃப்ளாகை ரைஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ ஆர்என் ரெஜிஸ்டரையும் அக்குமுலேட்டரையும் ஆட் பண்ணி கேரி வந்துச்சு அப்படின்னா அது இந்த சி ஃப்ளாகில் செட் ஆகும். கேரி வரலைன்னா விட்டுரும், சி ஃப்ளாக் செட் ஆகாது. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன், ஆடு சி ஏ கமா அட் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ ஆறுங்கிற ரெஜிஸ்டருக்கு போகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோன்னையும் கம்பைலர் ஆர் அப்படிங்கிற ரெஜிஸ்டருக்கு போகும். ஆறுங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் இருக்குது. உடனே அதை பார்த்தோன்னே 5054 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு போகுது. அந்த அட்ரஸில் உள்ள டேட்டாவை பார்க்குது. அதில் என்ன டேட்டா இருக்குன்னா 5 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. அடுத்து அக்குமுலேட்டரில் 4 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 5 4 9 அப்படிங்கிறது அக்குமுலேட்டரில் மறுபடியும் ஸ்டோர் ஆகுது. இதுதான் ஆடு சி ஏ கமா அட்டு ஆர் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு ஏ கமா டேட்டா ஹேஷ்டாக் டேட்டா. அப்படின்னா ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, இங்கே டேரெக்டாகவே டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாவும் ஏல உள்ள அக்குமுலேட்டரும் சேர்ந்து ஆட் ஆகி எனக்கு அக்குமுலேட்டரில் கிடச்சிரும். சரிங்களா? அடுத்து சப்ராக்ட் பி கமா ஏ. ஓகேயா? BARN. இதில் வந்து சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு பாரோ கிடைக்கும் இல்லையா, பாரோ வரும் இல்லையா, அந்த பாரோ செட் ஆச்சு அப்படின்னா அந்த பியில் போய் செட் ஆகும். அதுதான் இங்கே நோட்டில் சப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஆர்என் ரெஜிஸ்டர்லேயும் அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவும் என்ன ஆகும்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா பாரோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பிங்கிற ரெஜிஸ்டரில் செட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சப்பு பி கமா ஏ கமா டேரக்ட். ஓகேயா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு டேட்டாவை கொடுத்துருப்பேன். அந்த டேரெக்டாக இருக்கக்கூடிய டேட்டாவையும் ஏல இருக்கக்கூடிய டேட்டாவையும் சப்ராக்ட் பண்ணி பாரோ வந்துச்சு அப்படின்னா பிங்கிற ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆயிரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சப்பு பி ஏ கமா அட்டு ஆர்ஐன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்ஐ அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் எனக்கு ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவையும் ஏங்கிற அக்குமுலேட்டரில் உள்ள டேட்டாவும் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் வந்து எனக்கு அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். பாரோ இருந்துச்சு அப்படின்னா பிங்கிற ரெஜிஸ்டரில் செட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சப்பு பி ஏ கமா ஹேஷ்டாக் டேட்டா. அதாவது இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டேட்டாவையே கொடுத்துருப்பாங்க, 5 அப்படிங்கிற டேட்டாவையே கொடுத்துருப்பாங்க. அந்த 5 அப்படிங்கிற டேட்டா அக்குமுலேட்டரில் 4 அப்படிங்கிற டேட்டான்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டாவையும் அதை 5ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணி 1 அப்படிங்கிற ஆன்சர் வந்து அக்குமுலேட்டரில் ஏ அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கு. இதில் வந்து பாரோ வாங்கணும் அப்படின்னா பியில் ஸ்டோர் ஆகும், பாரோ வாங்கினா பியில் ஸ்டோர் ஆகாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சி ஏ. ஓகேயா? ஐஎன்சி அப்படிங்கிறது என்ன குறிக்குதுன்னா இன்க்ரிமெண்ட்டை குறிக்குது. ஐஎன்சி ஏனா அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 5 அப்படி இருந்துச்சுன்னா 6 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஐஎன்சி ஆர்என். அதாவது ஆர்என்னா ஏதாச்சும் ஒரு ரெஜிஸ்டரில் உள்ள வேல்யூ வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிறது தான் ஐஎன்சி ஆர்என் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? இப்போ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா
ஐஎன்சி டேரக்ட்னா இப்போ ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பேன் 51 54 அப்படிங்கிற அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸ் வந்து ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் 51 54 அப்படிங்கிறது 51 55 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இப்போ ஐஎன்சி @RI அப்படின்னா நான் வந்து RI அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். R1 அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் 50 54 அப்படிங்கிற அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸ் வந்து 50 54 அப்படிங்கிறது 50 51 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே போல் தான் அந்த டிக்ரிமெண்ட் டேட்டாவும் ஃபுல்லாக DECA அப்படின்னு கொடுத்தோன்னா அக்குமுலேட்டர் டிக்ரிமெண்ட் ஆகுது. DECRA அப்படின்னா ரெஜிஸ்டரில் டிக்ரிமெண்ட் ஆகுது. DEC டைரக்ட் அப்படின்னா டைரெக்டாக கொடுத்துக்கூடிய அட்ரஸில் ஒரு டிக்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். DEC@RI அப்படின்னா RI அப்படிங்கிற ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஒன்று குறையுது அப்படின்னு அர்த்தம். INC DPTR அப்படின்னா DPTR டேட்டா பாயிண்டரில் உள்ள வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி MUL-AB அப்படின்னா என்னது B ரெஜிஸ்டர்லேயும் A ரெஜிஸ்டர்லேயும் உள்ள வேல்யூஸ் வந்து எனக்கு மல்டிப்ளை ஆகி அது வந்து அக்குமுலேட்டரில் எனக்கு வேல்யூவாக கிடச்சிது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி DIV-AB அப்படின்னா டிவிஷன், அதாவது A ரெஜிஸ்டர்லேயும் அக்குமுலேட்டர்லேயும் B அப்படிங்கிற ரெஜிஸ்டர்லேயும் உள்ளக்கூடிய வேல்யூஸ் வந்து டிவைட் ஆகி எனக்கு அக்குமுலேட்டரில் கிடச்சிடும். அடுத்து வந்து DAA அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூ டெசிமல் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா, ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம், அந்த மாதிரி டெசிமல் அட்ஜஸ்ட் வந்து இந்த DAA அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். அடுத்து வந்து லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னென்னா அண்டு, ஆறு, எக்ஸாரு, கிளியரு, காம்ப்ளிமெண்ட், இதுதான் என்ன சொல்கிறோன்னா லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ANL அப்படின்னா அது வந்து அண்டு ஆப்ரேஷனை பண்ணும். ORL அப்படின்னா அது ஆர் ஆப்ரேஷனை பண்ணுது. CPL அப்படிங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷனை பண்ணுது. அதே மாதிரி அதாவது நாட் கேட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி XRL அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா XR ஆப்ரேஷனை பண்ணுது. இப்போ CLR அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கிளியர், அந்த அக்குமுலேட்டர் வந்து கிளியர் பண்ணி விட்ருது. ஓகேங்களா? இப்போ இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ள நிமோனிக்ஸை பாருங்களேன். ANL A, RN அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ANLனா நமக்கு என்னென்னு பார்த்தோம், அண்ட் ஆப்ரேஷன் பார்த்தோம். அதாவது அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவையும் ரெஜிஸ்டரில் உள்ள வேல்யூவையும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி அதோட ஆன்சரை அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி டேரக்ட்னா அங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம். அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூவையும் அக்குமுலேட்டர் உள்ள வேல்யூவையும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஆன்சர் வந்து ஏல ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா @RIன்னு கொடுத்துருக்காங்க. @RIனா ரெஜிஸ்டரில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூவும் A அப்படிங்கிற அக்குமுலேட்டர் உள்ள வேல்யூவும் அண்ட் ஆப்ரேஷன் ஆகி எனக்கு அக்குமுலேட்டரில் வேல்யூ கிடச்சிடும். இப்போ ஹேஷ்டாக் டேட்டா அப்படின்னா டேரெக்டாகவே நான் டேட்டா கொடுத்துருவேன். A1ல் அக்குமுலேட்டரில் ஒரு டேட்டா இருக்கும், டேட்டாவில் ஒரு டேட்டா இருக்குது, டேரெக்டாகவே ஒரு டேட்டா கொடுத்துருவேன். ஹேஷ்டாக் டேட்டானா டேரெக்டாகவே ஒரு டேட்டா கொடுத்துருவேன். ரெண்டுமே அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதே மாதிரி ANL டேரக்ட் A அப்படின்னா இங்கனக்குள்ள வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஒரு அக்குமுலேட்டரையும் அட்ரஸ்லேயும் உள்ள வேல்யூஸை அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேரக்டையும் டேரக்டாக இருக்கக்கூடிய அட்ரஸையும். ஓகேயா? ANL டேரக்ட் ஹேஷ்டாக் டேட்டா. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு டேட்டா இருக்கும், டேட்டாவையும் டேரெக்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு நம்ம ஞாபகம் வச்சுக்கூடியதான். டேரக்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, ஹேஷ்டாக் டேட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க. பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இதை வந்து டேட்டாவை தான் இண்டிகேட் பண்ணுது, இது வந்து அட்ரஸை தான் இண்டிகேட் பண்ணுது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்குரிய ஆப்ரேஷன்ஸை பண்ணுவோம். இதே தான் அப்படியே எந்த இடத்துல அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த இடத்துல அப்படியே ஆர் ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அக்குமுலேட்டருக்கும் ரெஜிஸ்டருக்கும், அக்குமுலேட்டருக்கும் டேரெக்டாகவும், அக்குமுலேட்டருக்கும் ரெஜிஸ்டரில் உள்ள அட்ரஸுக்கும், அக்குமுலேட்டருக்கும் டேரெக்டாக இருக்கக்கூடிய அட்ரஸுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி XRL அப்படின்னா XR ஆப்ரேஷன். அதே போல் தான் அக்குமுலேட்டருக்கும் ரெஜிஸ்டருக்கும் ரெஜிஸ்டரில் உள்ள அட்ரஸுக்கும், அக்குமுலேட்டருக்கும் டேரெக்டாக இருக்கக்கூடிய அட்ரஸுக்கும், அக்குமுலேட்டருக்கும் டேரெக்டாக இருக்கக்கூடிய டேட்டாவுக்கும் அப்படின்னு சொல்லி XR ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியர் ஆப்ரேஷன். கிளியர்னால் நம்ம அக்குமுலேட்டரை கிளியர் பண்ணி விட்றோம், அவ்வளோதான். CLRA அப்படின்னா அக்குமுலேட்டரில் உள்ள என்ன வேல்யூவாக இருந்தாலும் 10 20 எந்த டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து என்ன பண்ணிட்டுரும், CLRA அப்படின்னு கொடுத்தோன்னா அது கிளியர் ஆக்கி விட்ருவோம். அடுத்து வந்து CPLA அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அக்குமுலேட்டர். இப்போ அக்குமுலேட்டரில் 1 இருந்துச்சு அது 0 ஆகும், 0 இருந்துச்சு அப்படின்னா அது 1 மாத்திரம் தான் காம்ப்ளிமெண்ட்டோட வேலை. ஓகேயா? இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா RLA அப்படின்னா அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவை 1 டைம், RLனா ரொட்டேட் லெஃப்ட்னு அர்த்தம். சரிங்களா? அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவை 1 சைடு ரொட்டேட் பண்ணி விட்ரும், லெஃப்ட் சைடாக ரொட்டேட் பண்ணும்.
அதுதான் வந்து ஆர்எல்லோட வேலை. ஓகே, இப்போ ஆர்எல்சி அப்படின்னா கேரியோட ரொட்டேட் பண்ணி விட்ரும். அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவை கேரியோட ரைட் சைடு, ஆர்எல்னா லெஃப்ட் சைடு தானே, லெஃப்ட் சைடு கேரியோட ரொட்டேட் பண்ணி விட்ரும். அடுத்து வந்து ஆர்ஆர்ஏ அப்படின்னா ரொட்டேட்டு ரைட்டு, அதாவது அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவை ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுறது இந்த கமெண்ட். அடுத்து ஆர்ஆர்சி அப்படின்னா கேரியோட ரைட் சைடு அக்குமுலேட்டரில் உள்ள வேல்யூவை ரொட்டேட் பண்ணி விட்ரும். ஸ்வாப்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி, ஏல உள்ள வேல்யூவை அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஸ்வாப். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாட்டி லூப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇசட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஜீரோ, இசட்டுங்கிறது ஜீரோ குறிக்குது, ஜேனா ஜம்ப்புன்னு குறிக்குது. சரிங்களா, ஜம்ப்பு ஜீரோ. ஓகே, இப்போ ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி வந்துகிட்டே இருக்கும்போது ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஜம்ப் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுதான் இந்த கமெண்ட் குறிக்குது. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎன்இசட் அப்படின்னா ஜேனா என்ன சொன்னேன் ஜம்ப்பு, என்னன்னா நோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இசட்னா என்ன சொன்னேன் ஜீரோ, அப்போ ஜம்ப்பு நோ ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கமெண்ட்டை பார்த்துட்டே வரும். இப்போ ஜீரோ வரல அப்படின்னா ஜம்ப் பண்ணிடும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் தேவைப்படுற இடத்துட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிஜேஎன்இசட் அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஜம்ப்பு நோ ஜீரோ அப்படின்னு அர்த்தம். இப்போது ஆர்என்னையும் லேபிளையும் பார்த்துட்டே வரும். சரிங்களா, இப்போ இதில் வந்து டிக்ரிமெண்ட் நோ ஜீரோ வரல அப்படின்னா டக்குன்னு ஒரு இது டிக்ரிமெண்ட் ஆயிரும். அதான் இப்போ இது வந்து கம்பேர், சிங்கிறது எது குறிக்குதுன்னா கம்பேரை குறிக்குது. அதே போல் தான் ஜேன்னா ஜம்ப்பு, என்னன்னா வந்து இசட் நோ, ஈனா என்னதுன்னா ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ இது வந்து சிங்கிறது கம்பேர், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணு, ரெண்டு கொடுத்துருக்காங்கல்ல பின்னாடி உள்ள ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்டை பண்ணு, அது ஈக்குவலாக இல்லைன்னா இப்படி பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த சிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி டிஜேஎன்இசட்னா டிக்ரிமெண்ட் டோன்ட் ஜம்ப், டிக்ரிமெண்ட் ஜீரோ இல்லைன்னா டிக்ரிமெண்ட் பண்ணு அப்படிங்கிறது மாதிரி டேரெக்டாகவும் நம்ம டேரெக்டாக இருக்கக்கூடியதுக்கு சொல்கிற மாதிரி. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிங்கிறது எது குறிக்குதுன்னா கேரியை குறிக்குது. கேரி வந்துச்சு அப்படின்னா ஜம்ப் பண்ணிடு, இல்லை ஜேஎன்இசட்னா கேரி வரல அப்படின்னா ஜம்ப் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஜேபி அப்படின்னா பிட்டு செட் ஆச்சு, ஏதாச்சும் ஒரு இடத்துல பிட்டு செட் ஆச்சு அப்படின்னா பியில் வந்து பிட்டு வந்து 1ன்னு செட் ஆச்சு அப்படின்னா ஜம்ப் பண்ணு. அதே மாதிரி ஜேஎன்பி அப்படின்னா பிட்டு செட் ஆகலாம், அதாவது பிட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருக்காங்க இல்லையா, பிட்டு செட் ஆகலைன்னா ஜம்ப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஜேபி 0னா கிளியர் பண்ணி விட்டுரு, 1 இருக்கிறத கிளியர் பண்ணி விட்டுரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். இது தான் என்னென்னு சொல்கிறோம்னா நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அந்த நிமோனிக்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம், அடிஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள், சப்ராக்ஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள், இல்லை டிராஃபிக் லைட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள் அப்படிங்கிற, இல்லாட்டி ஏறு வரிசைப்படுத்துறதுக்கு ஒரு நம்பர்ஸை கொடுத்துட்டு ஏறு வரிசைப்படுத்துறதுக்கு நம்பர் ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படிங்கிறதுல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் லேபில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சார் கொடுத்துருக்க எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையுமே இந்த நிமோனிக்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த நிமோனிக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ ஜேசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜம்ப்பு கேரி வந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.